ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவும் கிடையாதுங்க. ப்ரொமோவில் பார்த்த சீன் தான் இன்றைக்கி எபிசோடில் ஹைலைட். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவன் கண்மணிக்கிட்ட இன்றைக்கி எல்லா உண்மையுமே சொல்லிடணும்னு ஒரு முடிவெடுத்திருக்காரு. ஆனால் மாறன் ராகவனை தடுத்து நிறுத்துகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் விஜி கையில் மருதாணி வைக்க கண்மணி ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த சமயம் பார்த்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும், அதுவும் முக்கியமான விஷயம்னு கண்மணியை கூப்பிடும்போது அந்த இடத்துல வீரா கண்மணியை கூப்பிட மாறன் ராகவனை கூட்டிகிட்டு போக ஆக மொத்தம் ராகவன் கண்மணிக்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லலை. அப்போது வீரா எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கும்போது அப்போது வீரா சொல்கிறாங்க, இல்லை அந்த விஜிக்கு நீ மருதாணி வச்சு விட்றது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி, அவர் வேறு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னார். நான் போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு ராகவன்கிட்ட கேட்கும்போது ராகவன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஏன்னா மாறன் வந்து சொல்லக்கூடாதுன்னு கன்னத்தில் ஒரு அடி போடுறாரு. அதனால் ராகவன் கண்மணிக்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லலை. ஸோ அடுத்த நாள் விஜிக்கு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் சொந்த பந்தம் எல்லாருமே கூடியிருக்காங்க. வள்ளியை நலங்கு வைக்க சொல்கிறாங்க. ஆனால் வள்ளிக்கு கல்யாணமும் ஆகலை, குழந்தை குட்டியும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை குத்தலாக ஒருத்தவங்க பேசும்போது எனக்கு சித்தி தான் அம்மா, அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வள்ளியை தான் நலங்கு வைக்க சொல்கிறாங்க. அடுத்து வீராவுடைய அம்மாவை வைக்க சொல்கிறாங்க. வீராவுடைய அம்மாவும் வைக்க போகிறாங்க. ஆனால் அதை விஜய் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். நானும் என் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு நலங்கு வச்சா போதும், இவங்க அப்படி நினைக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி வீராவுடைய அம்மாவை நலங்கு வைக்க விடாமல் தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் ரிப்போர்ட் வாங்கிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ விஜி வீராவுடைய அம்மாவை திட்டினதை இங்கே வீரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோடுன்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவும் கிடையாது. ராகவன் கண்மணிக்கிட்ட உண்மையை சொல்லலை. ஒரு பக்கம் மாறன் ரிப்போர்ட் வாங்க போயிருக்காரு, இன்னொரு பக்கம் விஜிக்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிட்டாங்க. சரி, அடுத்து என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.